ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மனியில் ஹோம் டூர் பார்க்கலாமா? இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வீடு தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா நேம் பிளேட்டு. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் போட மாட்டாங்க, லாஸ்ட் நேம் தான் போடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க லாஸ்ட் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பர்மிஷன் இல்லாமல் யாரும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. இங்கே இருக்க பெல்லை அழுத்தினா வீட்டுக்குள்ளே இருந்து கால் எடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா தான் டோர் ஓப்பன் ஆகும். கதவு திறந்து உள்ளே வந்தால் இங்கே லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த லெட்டர் பாக்ஸை நம்ம டெய்லி செக் பண்ணணும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த லெட்டர் மூலியமாக தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் இருக்காது. 6th ஃப்ளோராக இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க அசால்ட்டாக ஏறுறாங்க. நம்மளோடது 3rd ஃப்ளோரு, அங்கே போய் மீட் பண்ணலாம். நம்ம வீட்டு முன்னாடியும் காலிங் பெல் வச்சுருக்காங்க. டோர் லென்ஸும் இருக்கும். இது வழியாகவும் நம்ம யார் வந்திருக்காங்க பார்த்துக்கலாம். நான் கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோன் எடுத்து பேசுவாங்கன்னு. கீழே இருக்கவங்க யாருன்னு நம்மளுக்கு இந்த வீடியோவில் தெரியும். நம்ம இங்கே இருக்க லாக்கை ப்ரெஸ் பண்ணால் கீழே டோர் ஓப்பன் ஆகும். நம்ம ஊரில் கதவு சும்மா சாத்திட்டு வெளியே இருப்போம். ஆனால் இங்கே சாவி இல்லாமல் கதவு சாத்தவே கூடாது. அப்படி சாவி இல்லாமல் நம்ம கதவு சாத்திட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆள் வர வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால டெய்லியுமே ஜர்க்கின், ஸ்வெட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை மாற்றுறதுக்காகவே இந்த ஹேங்கர் வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும். வீட்டில் மட்டும் கிடையாது, ரெஸ்டாரண்ட்லேயும் வச்சுருப்பாங்க ஹேங்கர். இங்கே எல்லார் வீட்லேயும் ஃப்ளோர் உட்டில் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா குளிர் தாங்குன்றதுக்காக உட்டன் ஃப்ளோர் போடுறாங்க. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா 1500 யூரோக்கு மேலே தான் கிடைக்கும். அதே ஃபர்னிச்சர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தோன்னா 1000 யூரோக்குள்ளவே கிடைக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணுறது தான். இவங்க ஆள் வச்சுலாம் செட் பண்ண மாட்டாங்க. கடையில் பார்ட்டாக விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து இவங்களே எல்லாமே செட் பண்ணிப்பாங்க. யூரோப்பில் எல்லா இடத்தையும் ப்ளக் பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அடாப்டர் கூடவே கொண்டு வந்துடணும். நம்மளுடைய மொபைல்லாம் வந்து சார்ஜ் போடுறோன்னா இந்த அடாப்டர் வச்சு தான் சார்ஜ் போட முடியும். இங்கே பாருங்கள், இது பார்க்க டைல்ஸ் மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனால் இது டைல்ஸ் கிடையாது, ஸ்டிக்கர் அந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் 4 அடுப்பு இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் சாமானோட பேஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நிற்கும். வெயிட் இல்லைன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸ்டவ்வோட கண்ட்ரோல் பேனல் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெச்ன்னு லைட் எரியும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு இன்னும் சூடாக இருக்குது, அதில் கை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃப்டிக்காக இந்த ஹெச் லைட் எரியும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்டர் இங்கே இருக்காது. சிங்க் டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிடிச்சி தான் தண்ணி குடிக்கணும். சமையலுக்கும் இதுதான் யூஸ் பண்ணணும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டேப்போட ஃபுல் ரைட் சைடில் கோல்டு வாட்டர் வரும். டேப்போட ஃபுல் லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டர் வரும். இது டிஷ்வாஷர். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கிச்சன் டவல்ஸ், யூட்டன்சில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாம் நமக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கபோர்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரிட்ஜு. இதுவும் அவங்க வாங்கி செட் பண்ணி வைக்கிறது தான். மேலே ஃப்ரிட்ஜ் இருக்குது, கீழே ஃப்ரீசர் இருக்குது. க்ராசரிஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும். இந்த வீட்டில் கிச்சனில் எல்லா திங்ஸும் இவங்களே வாங்கி வச்சுருக்காங்க.
இதே மாரி எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்காது. என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்ஸ், கப் அண்ட் சாசர், பவுல், கிளாஸ், காஃபி மக், டீ பாட்டு. இந்த கோழி கப்பு கியூட்டா இருக்கு இல்லையா? இது எதுக்குன்னு கேட்டா, பாயில் பண்ண எக்கு இது உள்ள வச்சு சாப்பிடுறதுக்காக. சீலிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபேன் இருக்காது. டியூப் லைட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாரி எல்லோ லைட் தான் போட்டிருப்பாங்க. எல்லா லைட்டுமே மைல்டா தான் இருக்கும். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல எதனா ரிப்பேர்னா, ஆள் வர வச்சு தான் நம்ம சரி பண்ணுவோம். ஆனா இவங்க ஆள்லாம் வர வச்சு பண்ண மாட்றாங்க. அதுக்கான டூல் கிட் வச்சிருக்காங்க. அத வச்சு இவங்களே சரி பண்ணிடுறாங்க. இந்த வீடு பார்த்தீங்களா, 1 பிஹெச்கே தான். இதோட சைஸ் 60 மீட்டர் ஸ்கொயர். இந்த வீட்ல 3 பேர் தங்கலாம். பேபிஸ்லாம் இருக்காங்கன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கணும். நம்ம ஊர்ல விண்டோஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் பண்ற மாரி இருக்கும். இல்லனா ஃபுல்லா ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் கீழ பார்த்த மாரி இருந்தா லாக்ல இருக்கு. அதுவே ரைட் சைடுல திருப்புனா ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடலாம். இதுவே ஹேண்டில் மேல திருப்புனா டில்ட் பண்ணலாம். இந்த மாரி சாஞ்ச மாரி இருக்கும் பார்க்க. இங்க எல்லார் வீட்லயும் ஹீட்டர் வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஹீட்டர். இது ஆன் பண்ணிட்டா போதும். வீட்டுக்குள்ள நல்லா வார்மா இருக்கும். குளிர் தெரியாது நமக்கு. இது ஹீட்டரோட ரெகுலேட்டர். குளிருக்கு ஏத்த மாரி நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணி வச்சுக்கலாம் இது. நம்ம ஊர்ல ஸ்டோர் ரூம் வீட்டுக்குள்ளவே இருக்கும். இங்க கெல்லார்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் ரூம் மாரி இது. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளிய. அபார்ட்மெண்ட்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு இந்த ரூமு. எல்லார் வீட்டுக்குமே தனித்தனியா ஒரு ரூம் போட்டிருக்காங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு சேஃபா லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ். இந்த ஊர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த ஆஃபீஸில். இதுக்கு பேர் ஆனுவல் டங்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ டைம் வீடு மாறினாலும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் இங்கே வந்து. வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும் எல்லாருமே கண்டிப்பாக போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.